ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்களை வாழ்த்தும் போது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்க வாழ்க வளர்க என்று வாழ்த்துறோம். 100 வருஷம் வாழ்றத ஒருத்தன் நிறைவான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறான். உண்மையாது அது பொய். அப்படி நினைக்கிறதும் தவறான விஷயம். அதாவது 100 வருஷம் வாழாம வாழ்ற வரைக்கும் எவ்வளவு நாள் வாழ்றோமோ அந்த நாள் நிறைவா வாழ்ந்தோம், சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை. புழுவிலிருந்து மனிதன் வரை, சாதாரணமான புழுவிலிருந்து மனிதன் வரை ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன? புழுவிலிருந்து மனுஷன் வரை ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னால ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதற்குரிய கடமையை முடித்து விடுகின்ற பொழுது அதற்குரிய அர்த்தம் பூரணம் அடைகிறது, பூரணத்துவம் அடைகிறது. இந்த பூரணத்துவத்திற்கு பின்பாக ஜீவனுக்கு என்ன வேலை? அந்த நேரத்தில் தான் மரணம் அதை தன் மடியில் ஏந்தி கொள்ளுகிறது. வந்த வேலையை ஆதிசங்கரரும் இயேசு கிறிஸ்துவும் பாரதியும் விரைந்து முடித்தார்கள். சின்ன வயதிலேயே விடைபெற்றுக் கொண்டார்கள். நீண்ட காலம் வாழ்வதுதான் நிறைவான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறதும் அறியாமையே. வாழ்கின்ற வாழ்க்கை அந்த நாட்களிலே இல்லை, அவனுடைய நிறைவு. செய்து முடிக்கின்ற அந்த திறமையில்தான், அந்த செயலில் தான் இருக்கிறது. அதற்கு எவ்வளவோ ஞானிகள் இருக்கிறார். விவேகானந்தர் இருக்கிறார், இன்னும் அநேகர்கள் இருக்கிறார். நாமும் இருக்கிறோம், நாமும் பிறக்கிறோம், நாமும் வாழ்கிறோம், நாமும் மடிகிறோம். என்ன பிரயோஜனம்? இந்த பிரயோஜனத்தோடு வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதற்கான ஒரு நல்ல வழியை கண்டுபிடிப்போம், ஆராய்வோம், எதையாவது செய்வோம், எதையாவது சாதிப்போம், கண்டிப்பாக சாதிப்போம், அனைவரும் சாதிப்போம். அதற்கான ஒரு ஆயத்தம், அதற்கான ஒரு முயற்சி ஆரம்பித்து விட்டது. நம்முடைய இளைஞர்கள், இந்திய நாடு, இந்திய திருநாடு உலகத்திற்கே மிகப்பெரிய ஆன்மீக குருவாக இருந்திருக்கிறது. இதோ மீண்டும் இளைஞர்கள் புறப்படுகிறார். 100 இளைஞர்களை கொடு, நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். அதுபோல 100 அல்ல, 1000 அல்ல, 1,00,000 அல்ல, கோடியாக நம்முடைய நாட்டிலே இளைஞர்கள் இருக்கிறார். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள். அதற்கான நல்ல நேரம் இதோ வந்திருக்கிறது. நல்ல நேரம் வந்திருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் சாதிப்பார்கள். நாம் அதை பார்ப்போம். இந்த நாடு நலம் பெறும், வளம் பெறும், வெற்றி பெறும். அதுவரை காத்திருப்போம். புறப்படுவோம். இந்த பிள்ளைகள் புறப்படுவார்கள். நாமும் அவர்களை ஊக்குவிப்போம். அவர்களை வசைப்பாடுவதை விட்டுவிட்டு அவர்களை நாம் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க இளைஞர் சமுதாயம், வளர்க அவர்களுடைய நலம், வளர்க அவர்களுடைய அறிவு, வளர்க அவர்களுடைய திறமை, வளர்க இந்த நாடு. வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.